ஆன்மீக அன்பர்களே வணக்கங்கள். சிம்ம ராசி, சிம்ம ராசிக்கான மாத பலன், ஆணி மாத பலன், குரோதி வருஷத்திய ஆணி மாத பலன் சிம்ம ராசின்னு பார்க்குறப்ப இந்த ஆணி மாத பலன் என்பது பார்த்திங்கன்னா 15/6/2024 17/7/2024 வரையான ஆணி மாதத்திய சிம்ம ராசி பொது பலன்கள். இந்த ஆணி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆணி மாதம் 5ஆம் தேதி 19/6/2024 சனி பகவான் வக்ரகதி ஆரம்பிக்குது. ஆணி 12ஆம் தேதி 26/6/2024 பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆணி மாதம் 23ஆம் தேதி 7/7/2024 சுக்கிர பகவான் கடகராசி பயிற்சி அடைகின்றார். ஆணி 27ஆம் தேதி 11/7/2024 செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஒரு பயிற்சி கூட ஆரம்பிக்கக்கூடிய சிம்ம ராசி. இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்தரம் நட்சத்திரம் முதல் பாதம் அடங்கிய சிம்மராசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க உங்களுக்கு. அதனால் சுக்கிரன் ஆகுதுனால உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு. அதே சமயத்தில் கலசஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய மனைவியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கலசாக இருக்காதீங்க. செவ்வாய் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களும் உங்களுக்கு சஞ்சாரத்தினால் குடும்பத்தில் கொஞ்சம் வீண் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்க போது உங்களுக்கு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து பாலம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, ஓகேங்களா. அதே சமயம் இந்த அஷ்டம சாந்தி ராகு இருப்பதால் கூடிய வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாமல் வெளியில் அலைவதை கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு தேவையற்ற பயனை தவிர்ப்பதோட திருமண முயற்சி ஏதாவது போகிறீங்கன்னா அந்த முயற்சிக்கான வெற்றி கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் திருமண முயற்சி கொஞ்சம் இந்த மாதம் அதில் முயற்சி எடுக்காதீங்க. அடுத்த மாதம் வருகின்ற மாதங்களில் அதுக்கான முயற்சி எடுங்க. நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் பணியாற்றுகிற சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் வேலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாதால் கொஞ்சம் பணியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது கொஞ்சம் நல்லது. பணியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உழைப்பும் கொஞ்சம் பொறுப்புகளும் உங்களுக்கு சக்தியை மீறி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. அதிக அளவு உழைப்பு போடணும், அதிக அளவு பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. அதே சமயத்தில் நிர்வாகத்தை ஆதரவும் உங்களுடைய மேல் அதிக ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழல் தான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பணியிடத்தை அமைப்போது. உங்களுக்கு இந்த அஷ்டம ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அருகே வெளியூர்லாம் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் அதையே நீங்கள் பயணத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே சமயத்தில் மனதுக்கு பிடிச்ச இடத்துக்கு ஒரு வேலை மாற்றம், பணியிட மாற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகுது. அதுக்கான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த தொழில் மற்றும் வியாபாரங்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டிலாம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் தொழிலில். அது நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்குது. உங்கள் லாபமும் ஒரே சீராக இருக்கக்கூடிய நிலை. அதிக லாபத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது, நஷ்டத்தையும் பார்க்க முடியாது. லாபம் என்பது ஒரு சீரான ஒரு லாபமாக இருக்க போது உங்களுக்கு. சந்தை நிலவும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் புதிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் அளவோடு ஈடுபடுங்க. முதலீடு பண்ணது ஒரு அதிக அமௌண்ட்டை முதலீடு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு. அதே சமயத்தில் சனி பகவான் மற்றும் சூரிய பகவான்லாம் உங்களுக்கு இருக்கிறாரு, கூடவே சுக்கிரனும் உங்களுக்கு இருக்கிறாரு. அதனால் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த 3 பேரும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் எடுத்தவங்க பெரிய பெரிய அமௌண்ட்டில் முதலீடு பண்ணுவதை தவிர்ப்பது சிறப்பு உங்களுக்கு. அதே சமயத்தில் அந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையில் கொஞ்சம் புதிய வெளிநாட்டு நிறுவனங்களில் தொடர்புலாம் கிடச்சி அவங்களையும் சில ஆர்டர்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு
வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்து கொண்டால் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆனி மாதத்தின் ஒரு வியாபாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் முதலீடுகளை குறைவாக பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்குன்னு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து இந்த நம்மளோட வித்தியாகாரனாகிய புதன் வந்து சுபத்துவ பாதை சிந்திருப்பதால் ஒரு சிறந்த கல்வி முன்னேற்றம் கிடைக்கிறதான வாய்ப்பு காத்துங்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன பாதை, எந்த கல்வி, எந்த கோர்ஸ், எந்த யூனிவர்சிட்டி பிடிக்குமோ அது வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. உங்களுக்கு ஆசிரியர்களுடைய போய் சேர்ந்தீங்கன்னா ஆசிரியர் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு பாடத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி படித்தா நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்து தேர்ச்சிக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடை பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் இந்த உயர்கல்வி சம்மந்தமாக வந்து நீங்கள் எது படித்தாலும் எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய நிலை தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு நேர்முக தேர்வில் போகிறவங்களுக்கும் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுனால அது அந்த மாதிரி கொஞ்சம் உங்களை தயார்படுத்தி கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு வெளிநாடு சென்று பிரத்யேகமாக ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக நிச்சயம் உள்நாட்டு படிக்க வெளிநாடு போய் என்ன படிக்க போகிறீங்கனாலும் முயற்சி பண்ணுங்கள். வெளிநாட்டு கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமையும். வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. ஆனால் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். சிம்மராசி அன்பர்கள். இந்த விவசாய அன்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்தில் வந்து கொஞ்சம் செவ்வாயோட பாக்கியஸ்தானத்தில் கொஞ்சம் பூரண சுப பலன் பெற்றிருக்கிறதால தனது ஆட்சி வீட மேட்சத்திலே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமோக விளைச்சலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம். என்ன பயிர் போட்டாலும் அந்த பயிர் செழித்து வளர்ந்து உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பது. உங்களுக்கு பழைய கடலாம் அடித்து நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அந்த ஆணி மாதம் உங்களுக்கு தொடங்க போகுது. உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய தசா புத்திலாம் கொஞ்சம் சுகமாக இருந்துச்சு வச்சுங்களேன். புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அது மாதிரி தசாபுத்தி சிறப்பாக உங்களுக்கு யோகம் இருக்குது. அது வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பெண்மணி பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் வந்து சுபபலன் பெற்று திகழ்வதால் பெண்மணிகளுக்கு மனம் நிறைந்த மாதமாக அந்த ஆணி மாதம் அமைப்பவங்களுக்கு. அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாதால் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு ஏற்படுவது. அதனால் கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள்லாம் கொஞ்சம் சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள நிலையில் சிறு பிரச்சனைகள் மனசாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் மன நிம்மதிகளும் பாதிக்கலாம். நிம்மதியெல்லாம் வாழ்க்கையில் நிலைக்க தோன்றக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் இந்த சப்தம சாந்தியில் சனி பகவான் வந்து அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் திருமணமான பெண்கள்லாம் கொஞ்சம் கணவனுடைய கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய இருப்பாங்க. கொஞ்சம் சில விஷயம் மனமட்டி பேசுங்க. சில கொஞ்சம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு ஆனால் வாக்குவாதங்கள்லாம் வேண்டாம். விட்டு கொடுத்து சொல்வதாலே உங்களுக்கு குடும்பம் சிறப்பாக இருக்கும். பொறுமையை பெருமை சேர்க்க நிலையில் இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. பொதுவாக வந்த அறிவுரைன்னு பார்த்தா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அதே மன நிம்மதியை கொஞ்சம் கண்டிப்பாக கொடுக்க போகுது. உங்களுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் செலவுகளுக்கு திட்டமிட்டு செய்யுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெருங்கிய ஒரு வேண்டாம் கொஞ்சம் மனசாபம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்துவதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. மேக்ஸிமம் மௌனமாக இருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு விடிவு வர உண்டு. பல பிரச்சனைகள் வராதே தவிர்க்கலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுக்கு கோயிலுக்கு சாயங்காலத்தில் போயிட்டு சனிக்கிழமையில் கொஞ்சம் எழுதி மையத்திலாம் உங்களுக்கு மனதுக்கு ஒரு திருப்தியும் ஆறுதலும் கண்டிப்பாக கிடைக்கும் போது உங்களுக்கு சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா ஆணி 14ஆம் தேதியும் 16ஆம் தேதி சந்திராசிரமம் தேதிகளில் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. மற்றபடி சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வனை உங்களுடைய பணியை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக அனைத்து முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியடையும். நன்றி, வணக்கம்.